வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பென்ஷன் அரியர் தொகை, அதாவது 2025க்கான முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்க்குறோம். அதோட பார்ட் 4 வீடியோ தான் இது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 5 முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ 6வதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் தொகை இந்த அரியர் அமௌண்ட் வந்து யாருக்கு முதலில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் 6வதாக சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதனால தான் எங்களுக்கு அதிக ஓய்வூதியம் தேர்வு செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. முழுமையான கேஒய்சி பார்த்திங்கன்னா சரிபார்ப்பு பண்ணி முடித்தவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் அரியர் தொகை முதல்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்டேட் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 7வதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓய்வூதியதாரர்கள் செய்ய வேண்டியவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஆதார், பேனு, வங்கி கணக்கு, யூஏஎன் ஆகியவற்றை புதியதும் சரிபார்க்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். மேலும் இபிஎஃப்ஓ டேஷ்போர்டை தொடர்ந்து பார்க்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கணும். தாமதம் ஏற்பட்டால் பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஐ ஜிஎம்எஸ் கிரீவியன்ஸ் போர்ட்டல் மூலம் புகார் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பணம் வர்றது தாமதம் ஆச்சுன்னா இபிஎஃப்ஐ ஜிஎம்எஸ் மூலமாக புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 8வதாக பார்த்திங்கன்னா பின்வந்த தொகை கட்டப்படியாக வழங்கப்படும். அதாவது நாடு முழுவதும் படிப்படியாக தொகை வழங்கப்படுகிறது. தகுதியான ஒவ்வொரு ஓய்வூதியதாரர்களுக்கும் அவரவர் தகுதி சரிபார்ப்பு முடிந்ததும் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இபிஎஃப்ஓ உறுதி செய்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.